ஹலோ மாமீஸ், வெல்கம் பேக் டு விஹானா மம்ஸ் டைரி. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேங்க, என்னோடய பர்த்டே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, அண்ட் ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன். எல்லோரும் இட்லி குண்டால் இட்லி தான் செய்வாங்க, நான் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கேன். காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சிவன்மலைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஊர்லேருந்து தம்பி வந்திருந்தான். அவனை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பாப்புக்குட்டி போகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட ஜெல் ஆகிட்டான். குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சிவன்மலை போயிட்டோங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சிவன்மலைக்கு வர்றேன் அப்படின்னு நான் நினச்சேங்க. பட் கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஆல்ரெடி ஒரு டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்ட்டு. மதியம் 12 மணி பூஜைக்கு கரெக்டாக போயிட்டோங்க. திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே முன்னாடி ஒரு கடை இருந்துச்சு, அங்கே தட்டை போலி அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கிளம்பிட்டோங்க. எங்கள் வீட்டில் காம்பவுண்டுக்குள்ளே கொஞ்சம் பேவர் பிளாக் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே சிவன்மலையில் ஏகேஎஸ் அப்படிங்கிற ஒரு பேவர் பிளாக்ஸுக்கு தான் வந்தோங்க. அங்கே வந்துட்டு சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே சொல்லிவிட்டு தம்பி பரோட்டா சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஸோ பெரிய ரெஸ்டாரண்ட்டை விட சின்ன ஹோட்டலில் தான் பரோட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அதனால் ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு எல்லாருமே மதியம் திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 4 o'clock போல் கேக் கட் பண்ணாங்க. அங்கே போயிட்டு வரும்போதே கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி கேண்டில் இல்லை, அதனால் என்கிட்ட வீட்டில் ஒரு கேண்டில் இருந்துச்சு, அதையவே ஏற்றிட்டு கேக் கட் பண்ணிட்டேன். செலப்ரேஷன் முடிச்சுட்டு தம்பி 5:30க்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க. அவனுக்கு 8:30க்கு ஈரோடில் ட்ரெயின். ஸோ அதனால் அவனுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கப் டீ போட்டு கொடுத்துட்டு சரி குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு அவல் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவல் வேணும்னு சொல்லியிருந்தான், அதுவுமே எல்லாமே ரெடி பண்ணி அவனுக்கும் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. இன்ஸ்டாவில் நானும் நிறையா பார்க்குறேங்க, நிறைய பேர் செல்ஃப் கிஃப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சரி இந்த பர்த்டேக்கு நானும் அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு கோல்டில் ஒரு சைட் ஸ்டட் வாங்கினாங்க. இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா தாங்க இருக்குது. எப்போவுமே நம்மளுக்காக மட்டும்தான் வாழணுங்க, அடுத்தவங்களுக்காக வாழவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். பை, டாடா.